வணக்கம், என் பெயர் தர்ஷினி. இந்த காலை வேளையில் மீண்டும் உங்களை எங்கள் ஆராதனை சந்திப்பதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவருக்கு தகுந்த முக்கியத்துவத்தை நம் ஆராதனை மூலம் செலுத்துவோமாக. ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பாக உங்கள் கையடக்க தொலைபேசியை ஓசையற்ற நிலையிலோ அல்லது சுவிட்ச் ஆஃப் நிலையிலோ வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் தனி நபராக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டால் உங்கள் ஹெட்ஃபோன்ஸ் அல்லது இயர்ஃபோன்ஸை பயன்படுத்தி கொள்ள கேட்கிறோம். நம் ஆண்டவர் நல்லவர். இந்த மகிமையான ஆண்டவருக்கு சிறந்த ஆராதனையை செலுத்துவோம். வாருங்கள். தேவன்
இன்று பிரசங்கத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அதிகாரம் லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 54 முதல் 62 வரை. இன்று பிரசங்கத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அதிகாரம் லூக்கா 22 வசனங்கள் 54 முதல் 62 வரை. அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்தபோது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரியே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஆமீன். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் செய்வோமாக. Let's pray. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை நினைவு கூறுகிறோம். உம்முடைய வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம். உம்முடைய வார்த்தையானது எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே ஆழமாக பதிந்து கனி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Today, Lord, we remember you. We remember your words. And may your word be deeply deposited in our hearts and bear much fruit. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. Amen. Some things are loved because they are worthy of our love. Therefore, we feel that they deserve our love. சில காரியங்கள் அன்புக்கு தகுதி உள்ளது என்று கருதப்படுகிறது. ஆகையால் அன்பு பெறுவதற்கு தகுதியாக இருக்கிறது என்று நாம் கருதலாம். We love certain things because they meet our expectation. நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை அது சந்திப்பதினாலே சில நேரத்திலே சில காரியங்களை நாம் நேசிக்கலாம். Sometimes we love certain things because they satisfy us. அல்லது சில நேரத்திலே ஒரு காரியத்தை ஏன் நேசிக்கிறோம் என்றால் அது நம்மை திருப்திப்படுத்துகிறது. ஒரு அளவிலே அது நம்மை திருப்திப்படுத்துகிறலாம். These things refer to perhaps even relationships or material possessions. இதை அன்பு செலுத்துவது, அன்பு பெறுவது என்று சொல்லக்கூடிய இந்த காரியங்கள் அதை உறவை விவரிக்கலாம் அல்லது ஒரு பொருளை, ஒரு பொருள் உடைமையை அது விவரிக்கலாம். We love a relationship perhaps because it meets our expectation or it satisfies us at some level. ஒருவேளை ஒரு உறவை ஏன் நாம் நேசிக்கிறோம் என்றால் அது நம்மளுடைய எதிர்பார்ப்பை சந்திப்பதினாலே, ஒரு விதத்திலே நம்மை திருப்திப்படுத்துவதனாலே ஒரு உறவை நாம் நேசிக்கலாம். அல்லது ஒரு பொருள் உடைமையை ஏன் நாம் நேசிக்கிறோம் என்றால் அது நம்மளுடைய எதிர்பார்ப்பை சந்திப்பதினாலே, அதை நம்மை திருப்திப்படுத்துவதனாலே, நம்ம இயங்கக்கூடிய இருதயங்களுக்கு அது திருப்திப்படுத்துவதனாலே ஒரு காரியத்தை நாம் நேசிக்கலாம். Or it could be a material possession that meets our expectation or satisfies our craving hearts. Some things are loved because they are useful to us. சில காரியங்கள் ஏன் நேசிக்கப்படுகிறது என்றால் அது நமக்கு பயனுள்ளதாக இருப்பதினாலே சில காரியங்களை நாம் நேசிக்கிறோம். அல்லது ஒரு நோக்கத்தை திருப்திப்படுத்துவதினாலே ஒரு காரியத்தை நாம் நேசிக்கலாம். Some things are loved because they are useful or they serve a certain purpose in our lives. Now, my friends, if love is based on conditions such as meeting expectation, satisfaction or usefulness, it is possible that over time we may be less loved. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு பெறுவதற்கு முக்கிய காரணம் நிபந்தனை என்னவென்றால் அது எதிர்பார்ப்பை சந்திப்பதினாலும் அது திருப்திப்படுத்துவதனாலும் அது நமக்கு பயனுள்ளதாக இருப்பதினாலே நேசிக்கப்படுவதற்கு தகுதியாக இருக்கிறது என்று கருதினால் காலங்கள் போக்கில் நம்மில் சிலர் குறைவாக நேசிக்கப்படலாம். இவைகளை நிபந்தனையாக வைப்பதினால்
if we keep such conditions as an expectation to receive or to give love, over time some of us may feel less loved. We may feel less loved because we may not meet people's expectations. நாம் ஏன் சில நாட்கள் போகையிலே நாம் ஏன் அன்பை பெறாமல் இருக்கிறோம் என்றால், சில நேரத்திலே ஜனங்களுடைய எதிர்பார்ப்பை சந்திப்பதினாலே குறைவாக நேசிக்கப்படலாம், அல்லது ஜனங்களை ஒரு காலத்திலே திருப்தி படுத்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது திருப்திப்படுத்தாது இருப்பதினாலே அன்பு பெறாமலே இருக்கலாம், அல்லது ஒரு நபருக்கு நாம் பயனுள்ளதாக இருப்பதில்லை, ஆகியாலே நம்ம அன்பு பெறாமலே இருக்கலாம். We may be less loved because we don't meet people's expectation anymore. Perhaps it's because we don't satisfy a person as much as we used to anymore, or we are not useful to some people. Some people, my friends, spend their entire life trying to meet people's or an organization's expectation, hoping to be loved. ஒரு சிலர் தங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் அவர்கள் ஒரு ஸ்தாபனத்தையும் அல்லது ஒரு நபரையுடைய எதிர்பார்ப்பை சந்திப்பதினாலே நாம் ஒரு வகையிலே நேசிக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் தங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் ஒரு நபரே ஒரு ஸ்தாபனத்தை அவர்கள் திருப்திப்படுத்தி எதன் நம்பிக்கையில் இருக்கிறார்கள் என்றால், இவர்களை திருப்திப்படுத்தும் பொழுது, இந்த ஸ்தாபனத்தை திருப்திப்படுத்தும் பொழுது அவர்கள் நம்மை கவனிப்பார்கள், அவர்கள் நம்மை நேசிப்பார்கள் என்று அந்த புரிந்துணர்விலே வாழலாம். Some spend the entire life trying to satisfy someone or some organization in the hope that they will be noticed or loved. And some spend their entire life trying to be useful to someone or some organization, hoping to be recognized and loved. ஒரு சிலர் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்கள் ஒரு நபருக்கு அல்லது ஒரு ஸ்தாபனத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும்படியாக, அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படியாக, அவர்கள் நேசிக்கப்படும்படியாக வாழ்நாள் முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். But my friends, such a life can be very tiring, can be disappointing and not sustainable. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையானது களைப்புள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், ஏமாற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு அன்பு நிலை இல்லாத ஒரு அன்பாக இருக்கலாம். ஏனென்றால் இவைகள் எல்லாமே சூழ்நிலைகளே சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு அன்பை சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிலைமையிலே இருக்கிறோம். Because such love is based on situation and it is earned. Such love can affect our self-worth and self-esteem. இப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்முடைய சுய மதிப்பை, சுய மரியாதையை பாதிக்கலாம். It is sometimes the reason why we feel so lousy about ourselves. சில சமயங்களிலே நம்மை பற்றி நாம் மிக கேவலமாக உணரக்கூடிய காரணம் இதுவாக இருக்கிறது. ஏனென்றால் சம்பாதிக்க முடியவில்லையே, அன்பை சம்பாதிக்க முடியவில்லையே என்று. Is this the type of love that you and I are experiencing? இப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் நீங்களும் நானும் அனுபவிக்கிறோமா? Is this the type of love that you are basing your self-worth and your self-esteem on? இப்படிப்பட்ட ஒரு அன்பின் நிமித்தமாகத்தான் சுய மதிப்பு, சுய மரியாதையை அடிப்படையாக கொண்டு உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? If there is a deep satisfaction about the love that you are experiencing, it just means that you are meant to experience so much more. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விதமான ஒரு அன்பை அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அன்பை இதுவரைக்கும் ஒரு அன்பை அனுபவித்து ஆழ்ந்த அதிருப்தியாக வாழ்ந்து கொண்டிருந்தால், நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அன்புக்காக நீங்கள் உருவாக்கப்படவில்லை. ஒரு விதமான ஒரு அன்பை அனுபவிக்கும்படியாகத்தான் நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள். You and I have been created to be loved in a certain way. ஒரு குறிப்பிட்ட வழியிலே நேசிக்கப்படுவதற்காக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். The Bible describes that the love of God as searching us out while we were sinners. நாம் பாவிகளாக இருந்த போதிலும் ஆண்டவர் நம்மை தேடி வந்தார் என்று ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லியிருக்கிறது. அதை படிக்க கேட்போமே. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். Jesus' love for us was such that it was to the point of dying for us.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவனுடைய அன்பு எந்த அளவு இருந்தது என்றால், நமக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய நிலைமையிலும் கொடுத்தார். அந்த அளவு நம்மை நேசிக்கிறார். அவரை நாம் மறுதலித்தாலும், அவருடைய எதிர்பார்ப்பை சந்திக்காமல் இருந்தாலும், அவரை திருப்திப்படுத்தாமல் இருந்தாலும், அவருக்கு பயனில்லாதவர்களாக இருந்தாலும், அவருடைய நோக்கத்தை திருப்திப்படுத்தாதவர்களாக இருந்த போதிலும் அவர் நம்மை நேசித்தார், நேசிக்கிறார், நேசிப்பார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, Jesus' love for us is such that even when we reject him, even when we don't meet his expectation, even when we don't satisfy him, even when we are useless to him, even when we don't serve his purpose, he has loved us, he loves us, and will continue to love us. The amazing thing about the love of God is this, that it tells us how much we mean to God even though we are undeserving of his love. நாம் அவருடைய அன்புக்கு பாத்திரவான்களாக இல்லாத இருக்கின்ற நிலைமையிலும் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை அதிகமாக ஆழமாக நேசிக்கிறார். நாம் தேவனால் ஆழமாக நேசிக்கப்படுகிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, we are deeply loved by our God to the point where he was willing to die for us who are so unworthy of his love. அவருடைய அன்புக்கு பாத்திரவான்களாக இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்காக மரித்தார் என்று கேள்விப்படும் பொழுது, நமக்காக மரித்தார் என்று நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய அன்பின் ஆழத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். And this is the love that you and I have been created to experience. இப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை படைத்தார். A love that does not judge, a love that loves unconditionally, நிபந்தனை அற்ற விதத்தில் நேசிக்கக்கூடிய அன்பை அனுபவிப்பதற்காகவே நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். We have loved by God because we have been created for him to live our lives for him. நாம் ஏன் ஆண்டவரால் நேசிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், நாம் அவருக்காகவே உருவாக்கப்பட்டோம், அவருக்காகவே படைக்கப்பட்டோம் என்று எபேசியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் இவனமாய் சொல்லியிருக்கிறது. In Ephesians chapter 2 verse 10, the Bible says that we have been loved by God because we have been created for him to live our lives to him. அதை படிக்க கேட்போமே. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ பிறந்தது, உன்னுடைய வாழ்க்கையானது ஒரு விபத்து அல்ல, நீ புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர் அல்ல. My dear brother and sister, you are not an accident and nor are you unwanted. The word of God says that you've been created for God. ஆண்டவருக்காக படைக்கப்பட்டு அவருடைய அன்பை அனுபவிப்பதற்காகவே நீ உருவாக்கப்பட்டாய். You have been created to experience the love of Jesus. And the love of Jesus, my friends, gives us a sense of worth and a purpose in life. ஆண்டவராகிய இயேசுனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மதிப்பு கொடுக்கிறது, ஒரு நோக்கத்தை கொடுக்கிறது. And the love of Jesus doesn't instill fear in us, but it drives out all fear. இயேசுனுடைய அன்பானது நம்மிலே ஒரு பயத்தை உருவாக்காது, ஆனால் பயத்தை அது துரத்தும், அது புறக்கணிக்கும், அது தள்ளும், புறம்பே தள்ளும் என்று வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். In 1 John chapter 4 verse 18, the love of Jesus drives away fear. Let's read that. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பயம் உன்னை ஆட்கொண்டு இருக்குமானால், ஆண்டவராக இயேசுவினிடத்தில் வரும்படியாக ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அவருடைய அன்பானது எல்லா பயத்தையும் புறம்பே தள்ளும். If you are experiencing fear today, come to Jesus. Experience his love that drives away fear.
This is what love ought to be. இதுதான் அன்பு, என் அன்பு சகோதரி சகோதரி. Love that creates a sense of security and does not condemn or judge. நியாய தீர்க்காத, அது கேவலப்படுத்தாத, இந்த மாதிரியான அன்பு தான் உண்மையான அன்பு. ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அன்பாக இருக்கிறது. இந்த அன்பு ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலிருந்து வருகிறது. Sometimes relationships and organizations that we are in and are hoping to receive love from may create fear and a sense of insecurity. And this is not love. என் அன்பு சகோதர சகோதரிகள், சில உறவுகள், சில ஸ்தாபனங்கள் அன்பு பெறுவதற்காக இருக்கக்கூடிய இந்த ஸ்தாபனங்கள், அன்பு பெறுவதற்காக இருக்கக்கூடிய இந்த உறவுகள் சில நேரத்திலே அது பயத்தை உருவாக்கலாம், அது பாதுகாப்பு அற்ற ஒரு உணர்வை அது உருவாக்கலாம். அது அன்பு அல்ல, இது அன்பே அல்ல. என் அன்பு சகோதரி சகோதரியே, இவ்வளமான ஒரு உணர்வினாலே அது அன்பு என்று சொல்லி நம்மை வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது. We shouldn't deceive ourselves to say that this is love. Receiving love should not be this hard. அன்பு பெறுவது ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கக்கூடாது. Jesus chose a man called Peter to be part of his disciples. இயேசு பேதுரு என்று சொல்லக்கூடிய ஒரு சீஷனை அவர் தேர்ந்தெடுத்தார். இந்த பேதுரு என்று சொல்லக்கூடிய இந்த சீஷனானவன் அவனை நேசிப்பதற்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். Peter was not an easy man to love. He was an impatient man. He was a man full of flaws. இந்த பேதுரு என்று சொல்லக்கூடிய இந்த சீஷனானவன் பொறுமை அற்ற ஒரு மனிதனாக அவன் விவரிக்கப்பட்டிருக்கிறான். குறைவுபாடு நிறைந்த ஒரு மனிதனாக வேதம் நமக்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஒவ்வொரு நேரமும் பேதுரு தவறினாலும் இயேசு அவனை நேசிக்க தவறவில்லை. Yet each time when Peter failed, Jesus did not fail to love him. This is love. என் அன்பு சகோதரனே சகோதரி, இதுதான் உண்மையான அன்பு. எதிர்பார்ப்பை சந்திக்காமல் இருந்தாலும், இயேசுனுடைய எதிர்பார்ப்பை சந்திக்காமல் இருந்தாலும், இயேசு சொன்ன காரியத்தை அவனால் செய்ய முடியாமல் இருந்தாலும், இயேசு அவனை தொடர்ந்து, பேதுருவை தொடர்ந்து நேசித்தார் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. The Bible tells us, describes to us that Jesus continued to love Peter even though he failed Jesus miserably. When Peter was at his lowest point and failed Jesus, when he thought to himself that he will not be accepted, Jesus continued to love him. இயேசுவை அவன் கைவிட்ட பிறகு, மறுதலித்த பிறகு, வாழ்க்கையின் மிக குறைந்த ஒரு கட்டத்திலே அவன் இருக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று அந்த நிலைமையில் இருக்கும் பொழுதும் ஆண்டவராகிய இயேசு தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு சீஷனை நேசித்தார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. Jesus' love for Peter was not dependent on Peter succeeding, meeting an expectation or being useful to Jesus. இயேசுனுடைய அன்பை கொஞ்சம் விவரித்து பார்ப்போமே, அதே கொஞ்சம் தியானிப்போமே. பேதுரு அவன் வெற்றி பெற்றதனாலே இயேசு அவனை நேசிக்கவில்லை. பேதுரு ஒரு எதிர்பார்ப்பை சந்தித்ததனாலே இயேசு அவனை நேசிக்கவில்லை. பேதுரு இயேசுவுக்கு பயனுள்ளதாக இருந்ததனாலே அவனை நேசிக்கவில்லை. இயேசு இவைகள் எல்லாவற்றிலும் அவன் தோல்வி அடைந்தவனாக வாழ்ந்த போதிலும் இயேசு அவனை நேசித்தார். இயேசு பேதுரு மீது இருந்த அந்த அன்பானது நிபந்தனையற்றதா இருந்தது. It was unconditional love. The moment Peter experienced this unconditional love of Jesus in his lowest point of life, it changed him completely. பேதுருவானவர் தன்னுடைய வாழ்க்கையில மிக குறைந்த ஒரு கட்டத்திலே அவன் இருந்த நிலைமையிலே இயேசுனுடைய அன்பை அவன் அனுபவித்த பொழுது அவனுடைய சுய மரியாதை, அவனுடைய சுய மதிப்பையே மாற்றியது, அவனுடைய சிந்தனையை மாற்றியது. Such love, my friends, is liberating and informs you that you mean a great deal to the Lord. என் அன்பே சகோதரனே சகோதரி, இப்படிப்பட்ட அன்பானது விடுவிக்கக்கூடிய அன்பா இருக்கிறது. ஏனென்றால் அவர் உன்னை, ஆண்டவராக இயேசு உன்னை அவ்வளவு ஆழமாக அவர் உன்னை நேசிக்கிறார். That's the reason why Jesus died for you and for me. அதுக்காகத்தான் என் அன்பு சகோதரனே சகோதரியே, உனக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராக இயேசு மரித்தார். We mean a great deal to the Lord. Jesus' love for you and I is such that he sacrificed his life for you and me.
என் அன்பு சகோதரி சகோதரியே, நம் ஆண்டவர் இயேசுவினாலே ஆழமாக நேசிக்கப்படுகிறோம். அவருடைய அன்பின் ஆழம் தன்னுடைய உயிரே உமக்காகவும் எனக்காகவும் கொடுக்க ஆயத்தமாயிருந்தது. And this Jesus stretches out his hand to you today. இதே இயேசு தன்னுடைய கரத்தை உன் பக்கமாக நீட்டுகிறார். அவருடைய கரத்தை நீ பிடிப்பாயா? அவருடைய அன்பை அனுபவிப்பாயா? Will you reach out and hold his hands and experience his love for you today? You know, there was a point of time when Peter was sinking in the water. பேதுருவானவன் அவன் சமுத்திரத்திலே, அவன் தண்ணீரிலே மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது அவன் இயேசுவை, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கதறின போது ஆண்டவராகிய இயேசுனுடைய கரம் அவனை பிடித்தது. அந்த நேரத்தில் இயேசுனுடைய அன்பை அவன் அனுபவித்தான். When Peter was sinking in the water and he cried out to Jesus, Jesus held out his hand, and at that point he experienced the love of Jesus. Experiencing the love of Jesus is not hard. இயேசுனுடைய அன்பை அனுபவிப்பது கடினமான காரியமே இல்லை. செய்யக்கூடியது எல்லாமே ஆண்டவருடைய சமூகத்தில் திறந்த, ஆண்டவரே உம்முடைய அன்பை அனுபவிக்க நான் வாஞ்சியாய் இருக்கிறேன். அதை நீங்கள் சொல்வீர்களானால், உண்மையாக ஆண்டவருடைய சமூகத்தில் வருவீர்களானால், இன்றைக்கு இயேசுனுடைய அன்பை அனுபவிப்பீர்கள். Experiencing the love of Jesus is not hard. Love is not meant to be so hard. And if you are yearning for the love of Jesus, all you have to do is to say, Lord, fill my heart with your love. A very simple thing. And as you say it, and as you mean it, the love of Jesus will rush into your life and will begin to fill your heart and give you self-worth, give you self-esteem, because you have been created for him. சுய மரியாதை, சுய மதிப்பை உனக்கு கொடுத்து அவருடைய அன்பை அனுபவிக்கும்படியாக அவர் இந்த நேரத்தில் செயல்பட உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபம் செய்வோமாக. லெட்ஸ் ப்ரே. ஆண்டவரே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உடைய அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே நிரப்ப நீ உண்மை உள்ளவராக இருக்கிறீர். You are true to those who are yearning for your love, that they may experience your love today. இன்றைக்கே அனுபவிப்பார்களாக. Today, Lord, may it be a day where they experience the unconditional love that you have for my dear brother and my dear sister. என் அன்பு சகோதர சகோதரியை நிபந்தனை அற்ற விதத்தை நேசிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அன்பை இன்றைக்கே அனுபவிக்க ஜெபிக்கிறேன். என் அன்பு சகோதரனே, இந்த உலகத்திலே நீ ஒரு விபத்து அல்ல. இந்த உலகத்திலே யாருமே நீ நேசிக்கவில்லை, நேசிக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? உன் ஆண்டவராகிய இயேசு உன்னை நேசிக்கிறார். அவருடைய அபிப்பிராயத்தில் நீ ஒரு விபத்து அல்ல. அவருடைய அபிப்பிராயத்திலே நீ நேசிக்க முடியாதவன் அல்ல. நீ நேசத்தை அனுபவிப்பதற்காகவே நீ உருவாக்கப்பட்டாய். My dear brother, you are not an accident, nor are you unwanted. You have been created to experience the love of Jesus. And so the Lord is calling you. ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஆண்டவரே, இந்த கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரி சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்புள்ள கரத்திலே அர்ப்பணம் செய்கிறேன். Lord, I pray for my dear brother and my sister. I hand them over into your loving hands because they are safe in your hands. உம்முடைய கரத்திலே, உம்முடைய அன்பான பாதுகாப்பின் கரத்திலே ஒப்புவிக்கிறேன். என்றால் உம்முடைய கரங்களிலே பாதுகாப்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, in Jesus mighty name. Amen. நம் ஆண்டவரை ஆராதித்து அவருடைய வார்த்தையை கேட்டோம். நம் ஆண்டவருக்கு கொடுப்பதும் ஒரு வகையான ஆராதிப்பு தான். நம்முடைய காணிக்கையை செலுத்த ஆயத்தமாகவும் வாருங்கள். நீங்கள் உங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்க 3 வழிகள் உள்ளன. முதலாவதாக, நீங்கள் இணையத்தின் வழியாகவோ அல்லது ATM வழியாகவோ
பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் செய்யலாம். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் செய்ய மை சேவியர்ஸ் சர்ச் டிபிஎஸ் அக்கவுண்ட் நம்பர் 006-014-6112, அதாவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய எண் 006-114-6112. இரண்டாவது வழி பே நவ் என்ற சேவை மூலம் கட்டணத்தை செலுத்தலாம். இணையம் அல்லது மொபைல் வங்கி மூலம் பே நவ் என்ற பகுதியை தேர்ந்தெடுத்து என் இரட்சகர் ஆலயத்திற்குரிய சிறப்பு எண்ணை தட்டச்சு செய்யவும். சிறப்பு எண் T08CC4073G. மூன்றாவதாக காசோலை, அதாவது செக் வழியாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மேல் விவரங்களுக்கு சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 64742823. இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். பாய்.